பாகுபாடு இல்லாமல் பழகி எல்லோரும் சமமான நிலை, எல்லோரும் ஒரே மதம் என்பதை புரிந்து வருவதற்குண்டான சூழ்நிலையும் சுகமும் பலமும் நலமும் பலனும் உண்டு என்பது வளரும் முருகன் அருள். சண்முக பெருமானுக்கு 200வது தீப ஆராதனை இன்று மிக எளிமையாக, துள்ளுதலாக, வெற்றியாக, வீரமாக, ஆற்றலாக இன்று அவருடைய திருவடிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கவலைகளை மறக்க மருந்து ஒன்று. அந்த மருந்தாகப்பட்டது விலை மதிக்க முடியாதது. வென்றவன், சொன்னவன், கொடுத்து கொண்டே இருப்பவன், மலை மீது அமர்ந்தவன், மனக்கவலை அனைத்தையும் நீக்குவன். இதற்கெல்லாம் ஒரு வரியில் சொல்ல 1000 கோடி அர்த்தங்கள் உள்ளன என்பன என்பன. எம்பெருமானே, துதிபாடுகின்ற சக்தியாக உங்களிடத்தில் ஒவ்வொரு வாரம் தரிசனத்திற்கு வந்து உங்களை அழகுபடுத்துகிறார். உங்களுக்கு தேவைகளை அதில் வைத்து அனுப்பி வைக்கிறார். இதை பார்த்து வணங்கி பல மாற்றங்கள் பெற வேண்டும், மனது குளிர வேண்டும் என்பதுதான் எனது தவத்தினுடைய வலிமை. இனி வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த பூஜைக்குண்டான கட்டளைகளை ஒவ்வொரு பக்தர்களும் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டளைக்குண்டான காணிக்கை தட்சணை என்பது இருக்கிறது. மாலை, அவருக்குண்ட அலங்காரத்துக்குண்டான மாலை,
வாத்தியத்துக்கு உண்டான மேலதாள வாத்தியத்துக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான தட்சணை. இதை யாராவது ஒரு குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தாருக்கு இன்று முருகப்பெருமான் தீபாராதனை வழங்கப்பட்டு அவர்கள் அருகில் இருந்தால் பிரசாதம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வெளியூரில் இருந்தால் அந்த பிரசாதம் நமது அறக்கட்டளை மூலமாக அனுப்பப்படும் என்பதை இன்று அவர் அருளித்துள்ளார். அவர்களுக்கு அனுப்பும் பொழுது இன்னொரு சூட்சமான ஒரு ரெக்கார்டு ஒன்று அனுப்பப்படும். 11 நிமிடம் பேசின ரெக்கார்டு ஒன்று. யார் ஒருவர் கட்டளைதாரராக இருக்கின்றாரோ அவர்களுக்கு ஒரு 11 நிமிஷம் 516 பக்கங்கள் படித்த ஒரு ரெக்கார்டு ஒன்று அனுப்பப்படும். அந்த ரெக்கார்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதில் உள்ள தத்துவங்களை உணர்ந்து பாகுபாடு இல்லாமல் பழகி எல்லோரும் சமமான நிலை, எல்லோரும் ஒரே மதம் என்பதை புரிந்து வருவதற்குண்டான சூழ்நிலையும் சுகமும் பலமும் நலமும் பலனும் உண்டு என்பதை இந்த பதிவு உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. தவசித்த முருகனடிமை சி. மனோகரன், கோவை. சரவணபவம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.